நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏக்நாத் மகாராஜின் வாழ்வில் பாண்டுரங்கன் செய்த பல அற்புத லீலைகள் அரங்கேறிய இடம் பிரதிஷ்டானபுரம். அந்த லீலைகளை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த ஊரில் பைடக் எனும் இடத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை தெரிந்து கொள்வோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. நாம் பொதுவாக கோவிலுக்கு போகும் பொழுது அர்ச்சனை தட்டை நீட்டின உடனே அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் நம்மள்ட்ட ஒன்று கேட்பார். நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் பேர் என்ன, என்ன கோத்திரம், இதெல்லாம் கேட்பார். அதை உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்வார் மமோ பார்த்த அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நீங்கள் என்னைக்கு அர்ச்சனை பண்ண வரையிலோ அன்றைக்கி என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன கிழமை, அதாவது வாரம், இதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ருத்து, ஒரு வருஷத்துக்கு 6 ருத்து, அப்புறம் அயனம், தட்சிணாயனம், உத்தராயணம், இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம என்ன சகாப்தத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது சொல்லணும். நம்ம அதே மாதிரி எந்த இடத்துல நாம் என்ன சங்கல்பம் பண்ணினாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா சாலிவாகன சகாப்தே அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாலிவாகன சகாப்தம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சாலிவாகன சகாப்தம்னா என்ன? யாராவது ஒருத்தரை பற்றி ரொம்ப ஒரு கிரேட் பீப்புள் இருந்தாக்க அவரோட வாழ்க்கையே ஒரு சகாப்தம் சார் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். அந்த சகாப்தம் அப்படிங்கிறதுல இந்த நம்ம சொல்லிட்டு வரோம், இன்ன திதி, இன்ன நட்சத்திரம், இன்ன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாங்கள் வாழற பீரியட் வந்து சாலிவாகன சகாப்தம். அதாவது சாலிவாகனன்னு ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாலேருந்து ஆரம்பித்த இந்த கேலண்டர் இது. அதில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதா. நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுதும் அப்படி சொல்லி தான் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பைடக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிஷ்டானபுரத்தில் நான் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேனோ பின்னாடி நீங்கள் பார்க்குறேலே இது கீர்த்தி ஸ்தம்பம். கீர்த்தி ஸ்தம்பம்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய காரியத்தை வந்து சாதிச்சார் அப்படின்னாக்க அவருக்கு ஒரு பெரிய பில்லர் எழுப்புவார். அவருடைய உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழை சொல்லிட்டு, கீர்த்தினா புகழ், ஸ்தம்பம்னா ஒரு தூண். அதே மாதிரி இந்த சாலிவாகனன்கிற ராஜா அவ்வளவு பெருமையாக இந்த நாட்டை ஆண்டதுனால அவருடைய கீர்த்தி ஸ்தம்பத்தை தான் நம்ம பார்க்குறோம். அந்த சாலிவாகனன்கிற ராஜா இந்த இடத்துல தான், பிரதிஷ்டானபுரத்தில் தான் அவருடைய கேபிட்டல் ராஜதானி இருந்தது. அவருடைய அரண்மனை, அவர் வாழ்ந்த இடங்கள், அவர் வாழ்ந்த ஃபோர்ட்டு எல்லாமே இருக்குது. அவருக்கு வந்து சரித்திரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன பேர் சொல்கிறான்னா கௌதமி புத்திர சதகர்ணி அப்படிங்கிற ஒரு பேர் வருது. ஷாகான்னு சில பேரை அவர்கள் யுத்தத்தில் வெற்றி கண்டு அதுக்கப்புறமா இவர் இந்த ராஜ்யத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய கிங்டம் எவ்வளவு தூரம் பரவி இருந்தது அப்படின்னா அமராவதி ஜுன்னார் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பிரதிஷ்டானபுரம் வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்கிறது. அந்த சாலிவாகன சகாப்தம் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா, எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமோ எதுக்குமோ. அதனால அந்த சாலிவாகனன்கிற ராஜா, அதிலிருந்து தான் நம்மளுடைய கேலண்டர் ஆரம்பிக்கிறது. கம்போடியா இருக்குது, அந்த கம்போடியாவில் இந்த சாலிவாகன கேலண்டர் தான் டில் திஸ் டேட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஜாவாவில் வந்து 1633 வரைக்கும் இந்த சாலிவாகன கேலண்டரை தான் அவள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. இப்போ மாற்றிட்டா. நம்மளுடைய கேலண்டர் வந்து இந்த சாலிவாகன இவருடைய ஒரு பீரியடை தான் அடிப்படையாக கொண்டது. இவருடைய பீரியட்லேருந்து தான் நம்முடைய இந்தியன் கேலண்டரானது ஆரம்பிக்கிறது.
அந்த சாலிவாகனத்துடைய இந்த கீர்த்தி ஸ்தம்பத்தை தான் நீங்க இப்ப பார்க்கிறீங்க. நான் எந்த இடத்துல இப்ப உட்கார்ந்துட்டு பேசுறேன் அப்படின்னுட்டா சாக்ஷாத் ஏகநாத சுவாமியினுடைய வீட்டில் மட்டும் இல்லாமல் அவர் தினமும் எந்த ஒரு தூணுடைய அடியில் உட்கார்ந்துட்டு நாம சங்கீர்த்தனமும் கதையும் சொல்லுவாரோ அதே இடத்துல உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடிய பாக்கியமும் அதை கேட்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்றது. ஏகநாதர் அப்படின்னுட்டா அந்த ஒரு மகாத்மா வந்த குலத்துல தான் திருப்பி ஒரு மகாத்மா வருவார். கொஞ்ச நாள் கழிச்சு யாரும் வராம இருந்தா கூட திரும்பி ஒரு மகாத்மா வருவார். தன்ய தன்ய வைஷ்ணவ குல ஒரு குடும்பத்துல அப்படி மகான்களா திரும்பி 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 வந்துட்டு இருப்பா. ஏகநாதர் அப்படிங்கிறவர் பானுதாசர் அப்படிங்கிற மகாத்மாவுடைய வம்சத்துல வந்தவர். இந்த பானுதாசர் இந்த வீட்டில் தான் இருந்தார். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பானுதாசரை வித்யா அபியாசம் பண்றதுக்காக அக்ஷராபியாசங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி வாத்தியார்ட்ட அனுப்புவா. அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடம் கிடையாது, பாடசாலை உண்டு. சில குழந்தைகள் அப்பா கிட்டேயே படிப்பா, இல்லைன்னா ஒரு குரு கிட்ட இருந்துட்டு குருகுல வாசம் பண்ணுவா. இந்த குழந்தை நித்தியமா படிக்கிறதுக்கு போனானால் அங்க பாடம் படிக்காம எப்பொழுதும் உட்கார்ந்துட்டு ஸ்ரீஹரி 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 இப்படி நாமஸ்மரணம் பண்றதும் நாம சங்கீர்த்தனம் பண்றதுமா இருக்கான். வாத்தியார் அப்பா கிட்ட உங்க குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் ஸ்ரீஹரே ஸ்ரீஹரே ஸ்ரீஹரேன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கான், நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கான், நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான்னா அப்பா கூப்பிட்டு குழந்தைய கேட்பார், ஏண்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, பள்ளிக்கூடம் போனா படிக்க வேண்டாமா? வாத்தியார் உனக்கு சொல்லித்தரார் இல்லையா, ஆனா அவனா அதெல்லாம் கத்துக்காம எப்போ பார்த்தாலும் ஹரி ஹரி ஹரின்னு தானே சொல்றேன், ஏண்டா அப்படி பண்றே, இப்படி படிக்கலைன்னா என்னடா பண்ண முடியும்? இந்த காலத்துல யாரும் உன்னை மதிக்க மாட்டாளே, ஒரு கௌரவம் கிடைக்காதே உனக்கு. அதுக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? வித்தையை படிக்கணும்னா சின்ன வயசுலயே வித்தையை படிச்சாதான் உண்டு, பெரிய வயசா எடுத்தனா வித்தை ஏறாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பசுமரத்துல பதிகிற ஆணி மாதிரி வித்தை சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது கத்துண்டாதான் உண்டு. வெறும் கத்துக்க மாட்டேங்கிறார். குழந்தைய கூப்பிட்டு ஏண்டா படிக்க மாட்டேங்கிற, என்ன சொல்லுவான் குழந்தைன்? அப்பா நீ தானே சொல்லு, ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா. நீ தானே எனக்கு திரும்பி திரும்பி சொல்லி கொடுத்துருக்கே, சர்வ சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம்னு சொல்லும் பொழுது நான் எதுக்காக வீணா படிக்கணும்? நாம கீர்த்தனம் பண்ணினா போராதா? நீ சொல்றதெல்லாம் சரிதாண்டா குழந்தை. உலகம்னு இருந்ததுன்னா உலகத்திலே ஒரு சமூகத்தோட தான் ஒருத்தன் ஒட்டி வாழணுமே தவிர சமூகத்திலிருந்து வித்தியாசமா இருந்துட்டா நம்மள சமூகத்துல ஒதுக்கி வச்சுடுவா. 4 எழுத்து படிச்சாதான் நமக்கு கௌரவம் இருக்கு. குழந்தைக்கோ படிப்புல புத்தி போக மாட்டேங்கிறது, அப்பாவோ படிங்கிறார். குழந்தை என்ன பண்ணினா அப்படின்னா பார்த்தா, ஒரு நாளைக்கு வீட்டை விட்டுட்டு சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போயிட்டான். போனா நடந்தா. ஒரு கோவில் இருந்தது, அந்த கோவில்ல சின்னதா ஒரு இருட்டான ஒரு இடம் இருந்தது. அங்க போய் உட்கார்ந்துட்டான். கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் உண்டு. வேதத்திலே அக்னின்னு ஒரு தேவதையை பத்தி சொல்றது, அக்னியை யாரும் பார்த்ததில்லை. வருணன்கிற தேவதையை பத்தி சொல்றது, இந்திரன்கிற தேவதைகளை பத்தி சொல்றது. ஆனா அந்த தேவதைகளை நாம பிரத்யட்சமா பார்த்ததில்லை. கோவில்ல அர்ச்சாவதாரத்திலே பகவானை பார்க்கிறோம். ஆனா எல்லாரும் மறுக்க முடியாதபடி கண்களால பார்க்கக்கூடியபடி ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னுட்டா சர்வ ஜனங்களுக்கும் சர்வதேசத்துக்கும் சர்வ காலத்துக்கும்னா சூரியன் தான் பிரத்யட்சமான தெய்வம். அந்த சூரியனை உபாசனை பண்றதுனால என்ன, வியாதி போகும், சத்ரு ஜெயம் ஏற்படும், ஆத்ம ஞானம் ஏற்படும். சூரியன் பிரத்யக்ஷ அனுகிரகத்தினாலே ஆரோக்கியம் ஏற்படும். ராமாயணத்திலேயே ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிறது வருது. அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி தினமும் ஒருத்தர் 3 தரம் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொன்னா வாழ்க்கையில் அவர்களுக்கு அவ்வளவு க்ஷேமம் ஏற்படும். அந்த சூரியன் எதனால சந்தோஷப்படுவான் அப்படின்னுட்டா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தா சூரியன் சந்தோஷப்படுவான். அதனாலதான் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு அதுக்கு பேரு. இந்த குழந்தை இந்த கோவில்ல போய் ஒரு இருட்டான இடத்துல உட்கார்ந்துட்டானா அங்க ஒரு சூரிய நாராயண மூர்த்தி இருந்தார். அந்த மூர்த்தியினுடைய காலை கட்டிண்டு இந்த குழந்தை சாப்பிடல, தூங்கல, அழறான்.
என்ன எல்லாரும் போய் படின்னு சொல்றான், எனக்கு படிக்கிறதுல இஷ்டம் இல்லையே. ஏட்டு படிப்புனால ஞானம் வருமா? ஏட்டு படிப்புனால வைராக்கியம் வருமா? ஏட்டு படிப்புனால ஒன்ன தெரிஞ்சுக்க முடியுமா? ஒருத்தருக்கு இவ்வளவு மொழி தெரியும் அப்படிங்கிறதுனால பகவான் வந்துடுவானா? இல்லை இவ்வளவு புஸ்தகங்களை அவன் கரைச்சு குடிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால பகவான் தெரியுமானா? இவ்வளவு டாக்டரேட் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறதுனால பகவான் தெரியுமானா? என்னை எல்லாரும் படின்னு சொல்றாளே, எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லையே அப்படின்னு அந்த சூரியநாராயண மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் காலில் முட்டிண்டு இந்த குழந்தை அழர். எதுக்குமே சித்தி ஆகிறதுக்கு ஒரு கணக்கு உண்டு. நம்ம சுவாமியை பூஜை பண்றதா இருந்தா அஷ்டோத்திரம் 108, அப்படி இல்லைன்னா 1008 சகசிரநாமம். ஒரு கோவில்ல மண்டலாபிஷேகம்னா ஒரு மண்டலம்னா 48 நாட்கள், இப்படி கணக்கு வச்சிருக்கா இல்லையா. அது மாதிரி உபாசனைக்கு 7 நாட்கள்ங்கிறது ஒரு கணக்கு. இந்த குழந்தை 7 நாட்களா அன்னம் இல்லாம ராத்திரி தூங்காம அழுது அந்த சூரியநாராயண மூர்த்தியை அப்படி பிடிவாதமா பக்தி பண்ணினதுனால 7ஆவது நாள் அந்த சூரியநாராயணன் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அனுகிரகம் பண்ணி சூரியனே எவ்வளவு தேஜஸ், அவர் அனுகிரகம் பண்ணினா எத்தகைய தேஜஸ் வரும். ரோட்ல நடந்து பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுறா, இவன் 2வது சூரியனா, இவ்வளவு தேஜஸா இருக்கானே அப்படின்னு பார்க்கிறா. சூரியனுடைய அனுகிரகத்தினால இன்னொன்று வரக்கூடியது வித்தை. சாட்சாத் ஹனுமாரே யார்கிட்ட போய் சூரியன் பாடம் படிச்சார்னா சூரியன்கிட்ட தான் படிச்சார். சூரியன்கிட்ட போய் நான் படிக்க வரேன்னு சொல்லும்பொழுது சூரியநாராயண மூர்த்தி சொல்றார், நானும் சுத்தின்ண்டே இருக்கேனேன்னு சொல்லும்பொழுது அனுமார் சொல்றார், கவலைப்படாதே, நானும் உன் கூட சுத்தி பாடம் படிக்கிறேன்னு சூரியனுக்கு ஈக்குவலா சுத்தி பாடம் படிச்சவர் ஹனுமார். அதனாலதான் அனுமாரை முதல்ல சொல்லும்போது புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா. புத்தி, ஹனுமாருக்கு சமமான புத்திசாலியை பார்க்கவே முடியாது. அத்தகைய புத்தி சாதுரியத்துக்கு என்ன காரணம்னா அவர் சூரியன்கிட்ட போய் பாடம் படிச்சதுதான் காரணம். பானுதாசர் சூரியனை பிரத்யட்சமா பார்த்துட்டார். இந்த வீதியில எல்லாம் நடந்து போகும்பொழுது இப்ப அவருக்கு பாத்தியா அந்த குழந்தை எப்படி இருக்கானா, தானா எல்லாம் வந்து கொடுத்து பகவானுடைய அனுகிரகத்தினாலே அவர் திரும்பி ஒன்றும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் பார்த்தா சரி குடும்பத்துக்கு என்ன பண்றது, 10 காசு வந்தாதானே குடும்பம் நடத்த முடியும். அதனாலே ஒரு சொந்தக்காரர்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு துணி கடை வச்சு கொடுத்தா. துணி வியாபாரம் பண்ணு. துணி வியாபாரம் பண்றதுன்னா என்னன்னா, இந்த கடைக்கு வந்தா அவர் சொல்லுவார், இந்த துணியை வந்து நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இதுல வந்து 2 ரூபாய் எனக்கு லாபம், 12 ரூபா, நீங்க 11 ரூபா கொடுத்தா கூட சரி. இந்த துணி வந்து ஒரு 10 வருஷம் ஆறுது துணி என் கடைக்கு வந்து உண்மையை சொல்லுவார். யாராவது வாங்குவாளா? அவருக்கு பொய்யே சொல்ல தெரியாது. அதனால யாருமே இந்த துணி கடைக்கு வரத்துக்கு யோசிக்கிறா. முதல்ல என்ன ஆகும் அப்படின்னுட்டா, உண்மையை ஜனங்கள் வந்து பரிகாசம் பண்ணுவா, உண்மையை கிண்டல் பண்ணுவா. நேர்மையா இருக்கிறத அதை நாம நீடூழி இருந்துட்டோமானால் பெருமை வந்துடும். கொஞ்ச நாளைக்கு அது கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி பானுதாசர் இவர் நியாயமா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள்லாம் பரிகாசம் பண்ணினா, அவன் வியாபாரம் பண்ண வந்திருக்கான் பாரு, அவனடா இப்படி வியாபாரம் பண்றான், இப்படி வியாபாரம் பண்ணா அவன் கடையில் எங்கடா வியாபாரம் ஆக போறது, எப்படிடா பிழைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பேர் வந்துடுத்துனா, அவர் ரொம்ப நியாயமானவர், அவர் கடையில் போனா நமக்கு வேண்டியது சரியா கிடைக்கும். பானுதாசருக்கு நிறைய கடையில கூட்டம் வந்தது, வியாபாரங்கள்லாம் நடந்தது. வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப மீதி வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை ஆயிடுது. பானுதாசர் கடைக்கே எல்லாரும் போறாளே, பானுதாசருக்கே நிறைய வியாபாரம் நடக்கிறதே, நிறைய பணத்தை சேர்த்துட்டாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கிறார். ஒரு நாளைக்கு வியாபாரிகள்லாம் வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு சத்திரம் இருக்கு, ராத்திரி தங்கியிருக்கா. பானுதாசரம் அங்க தங்கியிருக்கார். குதிரையில தான் வியாபாரம் பண்ண போவா. வியாபாரம் பண்ணின மீதி துணியை வந்து குதிரையில ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு வருவா. அந்த குதிரையோட கழுத்துல தான் ஒரு பர்ஸ் மாதிரி வச்சு பணங்கள் எல்லாம் வைப்பா. அந்த காலத்து பழக்கம். அப்படி பானுதாசர் வந்து மீதி வியாபாரிகளோட அந்த சத்திரத்துல படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கும்பொழுது ராத்திரி இவருக்கு தூக்கம் வரல. இவரோ பரம பக்தர் இல்லையா, தூரத்துல ஒரு பஜனை கேட்கறது அவருக்கு. என்ன கேட்கறதா, ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி, ஹரே ராம் கிருஷ்ண ஹரி, ஜெய ஜெய 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 ராம் கிருஷ்ண ஹரி.
தூரத்துல எங்கேயோ நடக்கக்கூடிய ஹரிநாம சங்கீர்த்தனம் அவர் காதுல விழுந்ததுன்னா பக்தரான பானுதாசராலே எப்படி அந்த சத்திரத்துல படுத்துட்டு இருக்க முடியும்? அவர் அங்கிருந்து மெதுவா எழுந்து 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 பஜனைக்கு போயிட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீதி வியாபாரிகள்லாம் பார்த்தா இதுதான் நல்ல நேரம்னு பார்த்து மெதுவா அவருடைய குதிரையை அவிழ்த்து விட்டுட்டா, அது எங்கேயாவது போகட்டும் அப்படின்னு. குதிரை பாட்டுக்கு ஓடி போயிடுத்து. இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம். பானுதாசருடைய குதிரையும் போயிடுத்து, அவர் மீதி எடுத்துட்டு வந்த துணியும் போயிடுத்து, குதிரை கட்டி கழுத்துல வச்சுட்டு இருக்கிற பர்சு பணமும் போயிடுத்துன்னு. என்னாச்சுன்னா அந்த குதிரை கிளம்பி போனதுக்கு 1 மணி நேரம் கழித்து திருடன் வந்தாங்க. ராத்திரி இந்த வியாபாரம் பண்ணி இவர்கள் எல்லாம் அந்த சத்திரத்துல எல்லாம் படுத்துட்டு இருப்பான அந்த திருடர்களுக்கு அவர்களுடைய போக்கு தெரியும். அந்த வியாபாரிகள்லாம் செம்மத்தியா அடிச்சு பணத்தை புடுங்கி துணிமணிகள்லாம் தூக்கிட்டு போயிட்டான். பானுதாசர் 1 மணி நேரம் கழிச்சு வந்தா பார்த்தா குதிரையும் திரும்பி வந்துடுத்து, துணிமணியும் திரும்பி வந்துடுத்து, பணமும் ஜாக்கிரதையா வந்துடுத்து. அப்பதான் அந்த வியாபாரிகளுக்கு புரியறது, யார் பகவத் பக்தர்களோ அவர்களுக்கு நாம பண்ற தீங்கு கூட அவர்களுக்கு நல்லதா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. பானுதாசருக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா, ஆனா அது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா போயிடுத்து அவருக்கு. ஏன்னா அவர் இருந்தாருன்னா அவருக்கும் உதவி கிடைச்சிருக்கும், அவருடைய பணமும் போயிருக்கும், அவருடைய துணியும் போயிருக்கும். அழகா பகவான் அவர் அந்த விபத்திலிருந்து காப்பாத்திட்டான். அதனால வாழ்க்கையில பகவத் பக்தர்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் பகவானுடைய சங்கல்பம். பகவான் அவர்களை சரியா தான் கொண்டு போவானே தவிர ஒரு காலம் தவறான பாதையில கொண்டு போக மாட்டான். அப்பேற்பட்ட பானுதாசர். அந்த பானுதாசருக்கு இந்த பெருமையெல்லாம் விட ஒரு பெருமை உண்டு. இன்றைக்கு பண்டரி பண்டரி பண்டரின்னு சொல்றோமே, அந்த பண்டரியில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ஒரு காலத்துல இந்த பண்டரிபுரத்தை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. எப்படி பாண்டுரங்கன் கிளம்பி போனா? பக்தி அப்படிங்கிறது என்னன்னா பாவம் தான் பக்தி. பாவம் ஹிருதயத்திலிருந்து புங்கானு புங்கமான பாவங்கள் பக்தர்களுக்கு பொங்கி 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 வரும். அந்த பக்தனுடைய ஹிருதயத்துல பொங்கின புங்கானு புங்கமான பாவங்கள் தான் நாயன்மார்களுடைய தேவாரம், ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள், தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகள், இல்லைன்னா புரந்தரதாசருடைய கீர்த்தனைகள். அவர்களுக்கு மேல 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 கற்பனைகள் வருதா, சாத்வீகமான கற்பனைகள் வருதா, அந்த கற்பனைகள் எல்லாம் கவிதா ரசத்தோட அவர்கள் பாடி தள்ளிடுறா. பகவானே கவித பிரியனா இருக்கிறதுனால அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதே. எப்படின்னா, தேவாரம் எழுதின காலத்திலையும் இல்லை பிரபந்தங்கள் எழுதின காலத்திலையும் தியாகராஜ சுவாமிகளோ ஏகநாதரோ, ஏன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வால்மீகி ராமாயணமோ இன்றைக்கு வரைக்கும் நம்ம கையில கிடைக்கிறது. இதெல்லாம் என்னன்னா பாமாலைன்னு சொல்றோம். பாமாலைக்கும் பூமாலைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யாராவது பூ தொடுத்து சுவாமிக்கு போடணும்னா அந்த பூவை கட்டும் பொழுது பக்கத்துல ஒரு தண்ணி வச்சிருப்பா. அந்த தண்ணியினால தெளிச்சு தெளிச்சு அந்த பூ வாடாம இருக்கணும்னு கட்டி சுவாமிக்கு போடுவா. எவ்வளவுக்கு எவ்வளவு தீர்த்தத்தை தெளிச்சு தெளிச்சு கட்டுறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வாடாம இருக்கும். இந்த பக்தர்கள் பாடின பாமாலை எல்லாம் ஏன் வாடாம இருக்குன்னா, அவர்களும் ஒரு தண்ணி தெளிச்சிருக்கா. என்னன்னா, அழுது அழுது தன்னுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீரினால இந்த பாக்கள் எல்லாம் தெளிச்சு தெளிச்சு அவர்கள் எழுதியிருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் அத்தகைய கிரந்தங்கள் அத்தனைய பாடல்களும் வசந்தமா இருக்கிறத பார்க்கிறோமே. இன்றைக்கு பாடினாலும் அது ஹிருதயத்திலே அத்தகைய ஒரு அலாதியான ஆனந்தத்தையும் ஒரு சுகத்தையும் கொடுக்கறத நாம பார்க்கிறோமே. அப்படி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர்ல ஒரு பக்தன் இருந்தான். பக்தர்கள்லயே பலவிதம். சில பேர் ஸ்ரீரங்கத்துல இருப்பான், ஒரு விரதம் வச்சுட்டு இருப்பான். ஸ்ரீரங்கத்துல நித்தியம் ரங்கநாதரை சேவிக்காம சாப்பிட்றதில்லை. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அந்த க்ஷேத்திரத்துல அப்படி ஒரு பக்தி அவர்களுக்கு. சில பேர் தினம் ஒரு தினமாவது ரங்கநாதரை தரிசனம் பண்றது. கார்த்தாலையோ ராத்திரியோ அர்த்தஜாமமோ பார்த்தால சுப்பிரபாதத்து பொழுதோ அப்படி இருக்கிறவா இருக்கா. காசியில இருந்துட்டு நித்தியம் கங்கையில ஸ்நானம் பண்றது அப்படிங்கிறவா இருக்கா. திருவண்ணாமலையில இருந்துட்டு நித்தியம் கிரி பிரதட்சணம் பண்றது அப்படின்றவா இருக்கா. இப்படி அவர்களுக்கு வேற மூர்த்தி கிட்டையோ வேற தெய்வத்துக்கிட்டையோ வேற அங்க போகணும் இங்க போகணுங்கிற இஷ்டம் இருக்காது. அப்படி ஒரு நிஷ்டை உண்டு. அது மாதிரி பண்டரிபுரத்துல ஒரு பக்தன் இருந்தான். அவனுக்கு அப்படி அந்த க்ஷேத்திரத்துல ஒரு ஆசை. தினமும் சந்திரபாகால ஸ்நானம் பண்ணுவான், பாண்டுரங்கனை போய் தரிசனம் பண்ணுவான். அவனுடைய மனசு விட்டு மனசு விட்டு மனசு விட்டு பாண்டுரங்கன்ட்ட பேசுவான். நாமே கோவில்ல போய் சுவாமி நம்ம கூட பேசுறாரா, நம்ம கூட பேச மாட்டேங்கிறாரே பேச மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நாம சுவாமியோட பேசுறோமோ? நாம சுவாமியோட பேசி 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 பழகினோமானால் சுவாமியும் நம்ம கூட பேசி பேசி பழகுவார். நாம சுவாமிகிட்ட எப்ப பேசுறோம் அப்படின்னுட்டா, நமக்கு கஷ்டம் வந்தா அந்த சுவாமியை பார்த்து உனக்கு கண்ணு இருக்கா,
காது இருக்கா, இல்லை நான் உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்தது, அவ்வளவுதான் நமக்கு கேட்க தெரியுமே தவிர அதுக்கு மேல நமக்கு சுவாமியை கொஞ்சி குலாவி பக்தி பண்றதுக்கு தெரியல. நாம சுவாமியோட பேசினா சுவாமி பேசுவார். ஏன்னா ஆழ்வார்களோட பேசின சுவாமி தானே, நாயன்மார்களோட பேசின சுவாமி தானே, பக்தர்களோட பேசின சுவாமி தானே. சுவாமிக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. காந்தம் அதுக்கு முன்னாடி எவ்வளவு உலோகத்தை வச்சாலும் இரும்பு தானே இழுக்கிறது. அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய சுவாமி எவ்வளவு பேர் வந்தாலும் பக்தி உள்ளவனை தான் அந்த சுவாமி ஆக்கர்ஷிக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப சுவாமியோட நம்ம பேசி 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 பழகினோமானால் தெய்வமும் நம்ம கூட பேசும். जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम